குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 7ல நம்ம இருக்கோம். லென்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். லென்ஸ்ல நிறைய புது புது விஷயங்கள்லாம் பிரமாதமா கத்துக்கிட்டீங்க. லென்ஸ் ஃபார்முலா சொல்லி கொடுங்க சார். லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, ரெண்டு விஷயம் நீங்க சூப்பரா கத்துக்கணும். ஒன்னு 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. இது லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1/f equals to mu minus 1 1/r1 minus 1/r2. நான் இந்த ஈக்குவேஷனுக்கு இன்னும் டெரிவேஷன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, ரைட்டா? நான் ஃப்ரீயாக சூப்பராக கற்றுக் கொடுத்துறேன். அதுக்கப்புறமா ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்குவல் கான்வெக்ஸ் ஈக்குவல் கான்கேவ் ஞாபகப்படுத்திக்கோங்க. மைனஸ் போட்டா கான்கேவ் 2 into mu minus 1. பிளானோ r by mu minus 1. பிளானோ கான்கேவ் மைனஸ் r by mu minus 1. ஈக்வி ஈக்குவல் டு பிளானோ by 2ன்னு சொல்லி கொடுத்தேன். கத்துக்கிட்டீங்களா? இது வரைக்கும் நேற்று பேசினது. அதுக்கப்புறம் லிக்விட்ல வச்ச பிறகு என்ன ஆகும்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விட் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர் ஞாபகம் இருக்கா? ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் மைனஸ் 1, கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விட் மைனஸ் 1. யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. கிளாஸோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் பெருசாகவும் லிக்விடோட சின்னதாகவும் இருந்தா நேச்சர் ஆஃப் லென்ஸ் சேமா ரிவர்ஸா? பேசு. நேச்சர் ஆஃப் லென்ஸ் சேமா ரிவர்ஸா? நேற்று என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? என்ன கவனிச்சிக்கினீங்க? வாயை திறக்க மாட்டீங்க. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பெருசாகவும் லிக்விட் சின்னதாகவும் இருந்தா நேச்சர் ஆஃப் லென்ஸ் சேமா ரிவர்ஸா? அப்படியே உட்காந்துரு. நீயும் அப்படியே உட்காந்துரு, நானும் அப்படியே உட்காந்துருக்கேன். 8 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் போயிடலாம். இதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை பேச மாட்டேன். பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அக்ஷத்ல இருந்து யானன் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் கிரேட்டர் தென் லிக்விட், நேச்சர் ஆஃப் லென்ஸ் சேமா ரிவர்ஸா? கான்வெக்ஸ் என்ன பண்ணும், கான்கேவ் என்ன பண்ணும்? அது சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டு இருக்கேன், பதில் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாயை திறந்து பேசு. தப்பானா பிரச்சனை இல்லைன்னு நிறைய முறை சொல்லியாச்சு. மறுபடியும் பார்த்துட்டே இருக்க. நீங்க அப்படியே வாயை திறக்காமலே இருந்தா என்னதான் அர்த்தம்? அது ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி ஸ்டார்ட் பண்ணா எப்படிப்பா கிளாஸ் நல்லா போகும்? நான் பேசுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல, திருத்திக்கலாம். வாயை திறந்து பதில் சொல்லு, இன்ட்ராக்ட் பண்ணாதான் தெரியும். ஒருத்தவங்க சொல்லும் பொழுது மற்றவங்க கேட்கலாம். அதுக்காக தான். நேச்சர் ஆஃப் லென்ஸ் சேம்னு அர்த்தம். சேம்னா கான்வெக்ஸ் என்ன பண்ணும், கான்கேவ் என்ன பண்ணும்? கான்வெக்ஸோட வேலை என்ன, கான்கேவோட வேலை என்ன? எது கன்வர்ஜ் பண்ணும், எது டைவர்ஜ் பண்ணும்? சார் கான்வெக்ஸ் வந்து கன்வர்ஜிங் சார், கான்கேவ் வந்து டைவர்ஜிங் சார். டு கன்வர்ஜ் டு டைவர்ஜ். எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணுங்க. கான்கேவ் டு டைவர்ஜ், கான்வெக்ஸ் டு கன்வர்ஜ். இதுக்கு யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். இந்த நேரத்துல நேச்சர் ஆஃப் லென்ஸ் ரிவர்ஸ் சார். ரிவர்ஸா இருந்தா கான்வெக்ஸ் டைவர்ஜ், கான்கேவ் கன்வர்ஜ். கன்வர்ஜ். திட்டினதுக்கு அப்புறம் தான் வாய் திறப்பீங்கன்னா சொல்லுங்க. டெய்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே வாங்கிக்கோங்க, ரைட்டா? என் கிளாஸ் அப்படி இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க யாருமே வந்து நீங்க கொடுக்குற ஃபீஸ்க்காக ஒர்க் பண்ணல. அது கொஞ்சம் தான் வேலை செய்யறது. முழுக்க முழுக்க ஏதோ என்ன சொல்றது, நான் அந்த டயலாக்லாம் பேச போனா உள்ள ரொம்ப டீட்டெயிலாக போகணும். அப்புறம் உங்க கிளாஸ் டைம் கெட்டு போயிடும். எனக்கு பேசணும், பதில் சொல்லணும். அப்படியே வாயை மூடிட்டு உட்காந்தா தயவு செஞ்சு கிளாஸ்க்கு வராது. எல்லாருமே சரி, ஒரு இழுத்து மூணா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு ஆள் இருந்தா கூட பரவாயில்ல. இல்ல எனக்கு மட்டுமே நானே என்ன பண்றேன், சிஸ்டத்தை பார்த்து ஜாலியா எனக்கு தேவை இந்த 7 to 8 நான் பிசிக்ஸ் பேசணும், அவ்வளவுதான். பட் அதை ஹாப்பியா பேசணும்னா நீ என்கிட்ட பேசணும். இன்னைக்கு நேத்தா சொல்றேன், டே 1லேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா யாருமே காதல் வாங்க மாட்டேங்க. இனி கிளாஸ் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது. என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும் சார்? இன்ஃபினிட்டி சார். ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி, எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாது. இது நேற்று சொன்னது. எம் நெகட்டிவ்னா இதோட நேச்சர் சொல்லுங்க. ரியல் அண்ட் இன்வெர்டடா, வெர்ச்சுவல் அண்ட் டைரக்டா? ரியல் இன்வெர்டட் சார். ரியல் அண்ட் இன்வெர்டட். எம் பாசிட்டிவ், நேச்சர் சொல்லுங்க.
virtual erect விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட், ரைட். எம்மோட வேல்யூ மைனஸ்ல இருந்துருச்சுன்னா -1 -1.5 மைனஸ் எல்லாமே -2.5 மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது என்ன மிரர்? concave கான்கேவ் மிரர். எல்லாருமே பேசுங்க. கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்னா என்ன லென்ஸ்? convex lens கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் கத்துக்கிட்டீங்களா? ரைட். இது நேத்து சொல்லி கொடுத்தது. நான் சொல்லி கொடுக்காத விஷயத்தை கேட்டேன். நான் உங்கள்கிட்ட நேத்து சொல்லி கொடுத்த விஷயத்தை தானே கேட்டேன். அப்புறமும் பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்தது எம்மோட வேல்யூ பாசிட்டிவ் தான், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் 1, பாசிட்டிவாவும் இருக்கணும் கிரேட்டர் தென் 1ஆவும் இருக்கணும். அப்படி இருந்தா என்ன மிரர்? concave mirrors. அதேதான், கான்கேவ் மிரர். அவ்வளவுதான். கான்கேவ் மிரர். என்ன லென்ஸ் கான்கேவ் மிரர்னா? கான்வெக்ஸ் லென்ஸ். எம்மோட வேல்யூ பாசிட்டிவ் லெஸ் தென் 1ஆ இருந்தா என்ன மிரர், என்ன லென்ஸ்? Convex mirrors. கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ். இது நேத்து நம்ம பேசின விஷயம். நான் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், நீங்க சால்வ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, ரைட்டா? ஸோ எல்லாமே நல்ல விஷயம் தான். பட் பேசாத இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ரைட்டா? கிளாஸ் நான் இன்ட்ராக்ஷன் இருக்கு, நம்ம ஜாலியா இருக்கும் பாருங்க. பேசினா தானே, நான் தானே ஒன்று பேசினேன், சரி பரவாயில்ல விட்டுரு. நீங்க பதில் சொல்லணும்னே ரொம்ப கோவம் வந்து போச்சு. கிளாஸ்லயும் பதில் சொல்லணும் அப்படிதான். ஏன்னா கடமைக்கெல்லாம் வேலை செய்யல, ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக வேலை செய்யணும். நீயும் ஒன்று பேசணும் என்கிட்ட, நானும் பேசணும். ஃபிசிக்ஸ் அப்படி பேசினா தானே ஜாலியாக புரியும்ல, ரைட்? ஸோ போன நிமிஷம் நடந்த வரைக்கும் மறந்துரு. என்னை மறந்து 2 வார்த்தை ஒன்று அதிகமாக திட்டேன். நான் தான் திட்டினேன்னு நினச்சி என்ன பண்ணுறது, விட்டு போயிட்டு அடுத்த வேலையை பாரு. ஓகே, இன்னைக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோமா? வேற என்ன பண்றது? என் பசங்களா போயிட்டீங்க, திட்டும் போது மனசு கேட்க மாட்டேங்குது, பதில் சொல்லலைனாலும் கடுப்பா வருது, அதனால ஏதாவது பேச வேண்டியதா இருக்கு. ஓகே, பவர் பத்தி நீங்க சொல்லி தரவே இல்லை சார். இது வரைக்கும் நீங்க பவர் பத்தி சொல்லி தரவே இல்லை. முதல்ல பவர் ஆஃப் மிரரையே நீங்க பேசல. நீ சொல்ற கம்ப்ளைண்ட் எனக்கு புரியுது. நான் மிரர்லயே பவர் சொல்லி கொடுத்துருக்கணும். பவர் ஆஃப் மிரர். பவர் வேணும்னாலே ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். பவர் வேணும்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். நல்லா காதுல வாங்கு, மைனஸ் போட்டா மிரரோடது. பவர் ஆஃப் லென்ஸ் பவர் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். பிளஸ் இருந்தா லென்ஸ், மைனஸ் இருந்தா மிரர். படிச்சிங்களா சார்? இதோட யூனிட் சொல்லி கொடுங்க சார். 10th நீங்க படிச்சதுதான்பா. டைப்சர் டி, டைப்சர் டி. பவர் ஆஃப் மிரர், பவர் ஆஃப் லென்ஸ். புரிஞ்சிருச்சா? இங்க பாருங்களேன், F equal to 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பவர் வேணும், அப்ப 1/4. இங்க மீட்டர்ல கொடுத்ததுனால 4னே நீங்க வச்சுக்கணும். இதே ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டா மிரரு, பிளஸ் போட்டா லென்ஸ். ஆனா ரெண்டுத்துக்குமே மீட்டர்ல கொடுத்தாங்கன்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஒருவேளை சென்டிமீட்டர்ல கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் கொஞ்சம் அவேரா கவனிங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 4 சென்டிமீட்டர். சார் எங்களுக்கு நல்லா தெரியும், சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 4 × 10⁻² மீட்டர். அப்ப 4 × 10⁻² மீட்டர். தேவைப்பட்டா P equal to மேல 100/4. அப்ப 25 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால 25 சென்டிமீட்டர். ஏன் 10⁻² கீழே இருந்து மேல போயிடும்ல, அப்ப +2 ஆயிடும்ல. சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா 100/Fன்னு போட்டுக்கோ. மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா 1/F அப்படியே போட்டுக்கோ. இந்த குழப்பமே வேணாம்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எங்க சொல்லித்தரதே பிடிக்கலன்னு ஒரு வேளை நீ சொல்லியிருந்தனா, எஃபோட வேல்யூ 5 சென்டிமீட்டர், எஃபோட வேல்யூ 5 மீட்டர், ரெண்டுத்துக்கும் பவர் கண்டுபிடிச்சு காமிங்க. மீட்டர்ல இருக்கிறதுனால பவர் ஈக்குவல் டு 1/5. இவ்வளவுதான் ஆன்சர், அதோட விட்டுரு. இங்க பவர் ஈக்குவல் டு 1/5 × 10⁻² மீட்டர். அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்கோப்ப. இந்த -2 மேல போச்சுன்னா +2, அப்ப 100/5. இங்க வெறும் 1/5. 1/5க்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்துக்கோ, 100/5க்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்துக்கோ, ரைட்டா? ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் பவர்னு கத்துக்கணும். மைனஸ்ல இருந்தா மிரரோடது, பிளஸ்ல இருந்தா லென்ஸோடது, ரைட்டா? இதை நான் மிரர்ல சொல்லி கொடுக்க மறந்துட்டேன், அதனால
ஒன்னா சேர்த்து கற்றுக் கொடுத்துட்டேன். எல்லாரும் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? நாளைக்கு திரும்பவும் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நீ பேசினதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே போக முடியும். தெரியுதா? ரைட். ஓகே, அடுத்து போலாமா? சரி, 1/f ஃபார்முலா சொன்னீங்கல்ல, 1/f ஈக்குவல் டு refractive index of glass with respect to air minus 1 1/r1 minus 1/r2. ஆக்சுவலா இது 1/f தானே, அப்ப இதான் பவர் ஃபார்முலாவா? இன்னைக்கு புதுசா கத்துக்கிட்டீங்களா? P equal to 1/f. refractive index of glass with respect to air minus 1 1/r1 minus 1/r2. புரிஞ்சிச்சா? ஸோ பவர் ஈக்குவல் டு இது 1/f தான் பவர், 1/f தான் பவர். ரைட்டா? அடுத்தது ஒரு நிமிஷம். யூனிட் ஆஃப் பவர் வந்து டைப்சர்னு சொல்லி கொடுத்துட்டேன்ல. யூனிட் ஆஃப் பவர் வந்து டைப்சர். இப்போ கற்றுக்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அந்த அடுத்த 3/4 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் 2024 சம்மு, 2023 சம்மு, இதெல்லாம் காம்பினேஷனோட தான். காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ், இன்னைக்கு நீங்க கற்றுக்க போகிறது காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். அடுத்த கிளாஸ் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் அண்ட் மிரர், எல்லாமே சூப்பராக கற்றுக் கொடுத்துறேன். காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் ஒரு டைம் புரியலன்னா, சார் புரியலன்னு என்கிட்ட சொல்லிடு. காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அழகா ஒரு கான்வெக்ஸ், இதோட ஃபோக்கல் லென்த் f1, பக்கத்துல இதே மாதிரி இன்னொரு லென்ஸ் ஃபோக்கல் லென்த் f2. ஆப்ஜெக்டை இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அந்த இடம் ஃபோக்கஸ் f இல்ல. காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ், அப்ப எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் வேணும். நீங்க எப்படி 10th ரெசிஸ்டன்ஸ் படிக்கும்போது R1 + R2 சீரிஸ் காம்பினேஷன் parallel 1/R1 + 1/R2 படிச்சீங்கல்ல, அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ல f1 கொடுத்துருவாங்க, f2 கொடுத்துருவாங்க, ரெண்டு லென்ஸும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது கான்கேவா இருக்கலாம், கான்வெக்ஸா இருக்கலாம், கான்வெக்ஸா இருக்கலாம், கான்கேவா இருக்கலாம், எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி நிறைய லென்ஸ் கொடுத்துருவாங்க. 2 3 4 எல்லா லென்ஸையும் ஒட்டி ஒட்டி வச்சிருவாங்க. எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ரெண்டும் சேர்ந்த பிறகு அந்த இமேஜ் எங்க கிடைக்குது, அந்த ஃபோக்கஸ் என்ன ஆகும்? 1/f equals to 1/f1 plus 1/f2. சூப்பரா? இவ்வளவுதான் ஃபார்முலா. சரி, 1/fக்கு இப்பதானே சொல்லி கொடுத்தீங்க பவர், அப்ப P1 P2 கூட எழுதலாமா? ஆமா. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது. காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் உன் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே இருக்கு, டக்குன்னு படி, எப்ப கேட்டாலும் சொல்லணும். காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் 1/f equal to 1/f1 plus 1/f2. 1/f equal to 1/f1 plus 1/f2. சரி, புரிஞ்சிருச்சு. இப்போ ஒருவேளை உங்களோட டவுட் என்ன அப்படின்னா, ஒரு லென்ஸ் இங்க இருக்கு சார், இன்னொரு லென்ஸ் இங்க இருக்கு, ரெண்டுத்தையும் டி டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஃபோக்கஸ் f1, செகண்ட் ஒன்னோட ஃபோக்கஸ் f2. இப்ப ரெண்டும் சேர்ந்து 1/f என்ன ஆகும்? டி டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருந்தாதான் 1/f1 plus 1/f2. தள்ளி தள்ளி இருந்தா 1/f வேணும்னா 1/f1 plus 1/f2 minus d/f1 f2. திரும்ப உங்களுக்காக இன்னொரு முறை எழுதுறேன். 1/f equal to 1/f1 1/f2 minus d/f1 f2. நீ நம்பலன்னா d 0 பண்ணி பாருங்க. சார் d 0ன்னா ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தமே. அப்ப d 0ன்னா பழைய ஃபார்முலா போயிட்டீங்களா பாருங்க. சூப்பரா? அப்ப தள்ளி இருந்தா d/f1 f2. எல்லாத்துக்கும் சம் இருக்கு. இப்பதான் கான்செப்ட்குள்ளார நீங்க வந்துட்டு இருக்கீங்க. 1/f1 plus 1/f2 ரெண்டு லென்ஸும் பக்கத்துல இடிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தா 1/f1 plus 1/f2. d டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருந்தா 1/f equal to 1/f1 plus 1/f2 minus d/f1 f2. இந்த ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் மாத்தலாமா? 1/f equals to, இந்த பிளாக் எனக்கு பிடிக்கல, நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். 1/f equals to 1/f1 plus 1/f2 minus d/f1 f2. பவர்ல சொல்லலாமே சார், P1 P2 minus d P1 P2. சூப்பரா? Fல சொன்னாலும் சொல்ல தெரியணும், Pல சொன்னாலும் சொல்ல தெரியணும். d 0வா இருந்தா, in case of d 0,
P1 plus P2ன்னு சூப்பரா கத்துக்கணும். காருண்யா குட் ஈவினிங் மா. ஏன் லேட்டு? காருண்யா நான் கேக்குதா? ரைட் பை இது வரைக்கும் எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? ஸோ பவர் கத்துக்கணும், எஃப் கத்துக்கணும். ரெண்டுல இருந்து இவ்வளவு நாள் படிச்சது, நேற்று வரைக்கும் படிச்சது காம்பினேஷன் படிக்கல, வெறும் சும்மா 1/f 1/f படிச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு 2 லென்ஸ் இருந்தா 3 லென்ஸ் 4 லென்ஸ் இப்படி இருந்தா என்ன ஆகும் அந்த மாதிரி படிச்சீங்க. அடுத்தது இன்னும் செம்மையா இருக்கு பாருங்க, கட்டிங் ஆஃப் லென்ஸ். லென்ஸை நம்ம கட் பண்ண போறோம். இது எல்லாமே அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ். சூப்பரா இருக்கு பாருங்க. டாபிக்கோட பேரு கட்டிங் ஆஃப் லென்ஸ். கட்டிங் ஆஃப் லென்ஸ். இப்போ போகும்பொழுது யாரெல்லாம் ஜெய் யாரெல்லாம் நீட்டுன்னு சொல்லி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எல்லார்ட்டையுமே. நான் சொல்ற ஒரு புக் ஒன்று கண்டிப்பா வாங்கணும் நீங்க, அதுக்காக தான். கட்டிங் ஆஃப் லென்ஸ். சார் கட்டிங் ஆஃப் லென்ஸ்னா லென்ஸை வெட்ட போறோமா? ஆமா. ஒரே நிமிஷம். கட்டிங் ஆஃப் லென்ஸ் இங்க பாருங்களேன். இது முடியும் போது நான் உங்களுக்கு ஒரு சம் தரேன், ட்ரை பண்ணு. இனிஷியலா ஒரு கான்வெக்ஸ் ரொம்ப அழகா அப்படி இருக்கு. இது ஈக்வி கான்வெக்ஸ். ஈக்வி கான்வெக்ஸ். இதோட ஃபோக்கல் லென்த் எஃப். ஈக்வி கான்வெக்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கு ஃபார்முலா என்ன? ஆர் இன்ட்டு ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. இந்த மியூவை பார்த்தா இது கிளாஸ், அப்ப கிளாஸ் இங்க யாரு யாரு. இது கட் பண்றதுக்கு முன்னாடி, கட் பண்றதுக்கு முன்னாடி ரைட்டா. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லென்ஸு சரிபாதியா கட் பண்ணிட்டேன். இப்படி கட் பண்ணிட்டேன். அப்ப மேல ஒரு பீஸ் இருக்கா, கரெக்டா? கீழே ஒரு பீஸ் இருக்கா, இன்னொரு பீஸ் இருக்கா, இன்னொன்னு எப்படி இருக்கா? இதோட ஃபோக்கல் லென்த் எஃப் டேஷ்னு எடுத்துக்கிறேன். இதோட ஃபோக்கல் லென்த் எஃப் டேஷ்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த எஃப் டேஷ் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? ஆர் சேமா தானே இருக்கு, R1 R2 சேமா தான் இருக்கு. ஹரிசாண்டலா கட் பண்ணீங்கன்னா ஃபோக்கல் லென்த் மாறாது. எல்லாரும் என் கூடவே நல்லா படிச்சிருங்க, நல்லா பாருங்க. கட் பண்றதுக்கு முன்னாடி ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர்னா ஹரிசாண்டலா கட் பண்ணீங்கன்னா கூட கரெக்டா சரி சமமா அந்த கிட்கேட் சாக்லேட் உடைப்போம்ல அந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இப்படி ரெண்டா உடைப்போம், அந்த மாதிரி ஃபோக்கல் லென்த் மாறாது. இப்ப லாஸ்ட் 5 நிமிஷம் ரிவிஷன்ல உங்களை பார்த்து ஒரு கேள்வி, ஹரிசாண்டலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் மாறுமா? மாறாது சார். எஃப் ஈக்குவல் டு எஃப் டேஷா இருக்கும். ஹரிசாண்டலா கட் பண்ணா எஃப் ஈக்குவல் டு எஃப் டேஷ். எதுவுமே மாறாது, அப்படியே அது 20னா 20 தான் இருக்கும். சார் ஒருவேளை வெர்டிகலா கட் பண்ணா என்ன ஆகும்? இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ், இனிஷியலா ஃபோக்கல் லென்த் எஃப். நான் என்ன பண்றேன், சும்மா இல்லாம இந்த மாதிரி வெர்டிகலா கட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு பீஸ் இப்படி ஆயிடுதா, இன்னொரு பீஸ் இப்படி ஆயிடுதா? உங்களுக்கு புரியறதுக்காக நான் தள்ளி தள்ளி போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதோட ஃபோக்கல் லென்த் எஃப் டபுள் டேஷ்னு எடுத்துக்குவா. எஃப் டபுள் டேஷ்னு கட் பண்ண பிறகு ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுது? கட் பண்ண பிறகு ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுது பார்த்தாலே தெரியல. இது ஈக்வி, இது பிளானோ. ஏற்கனவே என்ன சொன்னேன், ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்வி ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் ஆஃப் பிளானோ பை 2ன்னு சொன்னமா. ஈக்குவல் வந்து கட் பண்ணாதுக்கு முன்னாடி எஃப், பிளானோவோடது எஃப் டபுள் டேஷ் பை 2. அப்ப எஃப் டபுள் டேஷ் வேணும்னா 2f. என்ன தெரியுமா உணர்றீங்க? சரியா புரியல என்ன பாரு எல்லாரும். வெர்டிகலா கட் பண்றதுக்கு முன்னாடி ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர், நான் வெட்டிட்ட பிறகு 40 சென்டிமீட்டர், அவ்வளவுதான். அப்ப டபுள் ஆயிடுமா சார்? ஆமா. ரைட்டா, ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுவா. அப்படிங்க பாருங்க, இனிஷியலா ஃபோக்கல் லென்த் கட் பண்றதுக்கு முன்னாடி எஃப், ஹரிசாண்டலா கட் பண்ண ஒரு பீஸோட ஃபோக்கல் லென்த் எஃப் டேஷ். அந்த எஃப் டேஷ் என்னவா இருக்குன்னா எஃப் தான் இருக்கும். இன்னொரு பீஸோடது அதுவும் நான் எஃப் டேஷ்னு எடுத்துக்கிறேன், அதுவும் எஃப் தான். அப்ப என்ன அர்த்தம், ஹரிசாண்டலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் மாறாது. ஏன் மாறாதுன்னா ஆர் மாறாது, ரேடியஸ் மாறாது. அதே வெர்டிகலா கட் பண்ணீங்கன்னா
ஒரு ஆர் இன்ஃபினிட்டி ஆயிடுது பாருங்களேன், ஒரு ஆர் மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா அது பிளானோவா மாறிடுது. அப்ப இதோட ஃபோக்கல் லென்த் எஃப் டபுள் டேஷ் நான் எடுத்துக்கிறேன். அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் எஃப், இல்ல இப்படி போட்டா சார் 2 டைம்ஸ் ஆஃப் எஃப். அப்ப ஹரிசாண்டலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் மாறாது, வெர்டிகலா கட் பண்ணா ஒரு பீஸோடது 2f ஆயிடும், 2f ஆயிடும். ரைட்டா? அப்ப நிதானமா சொல்லி கொடுத்துருக்கேன். ராத்திரி தூக்கத்துல கூட உங்களுக்கு இதுதான் கனவா வரும் பாருங்களேன். ஏன் சார் சாபம் வர்றீங்கன்னு கேக்குறியா? இல்ல, நீ நல்லா கவனிச்சிருந்தா உன்னோட யோசனையில பிசிக்ஸ் அங்க இருந்துகிட்டே இருக்கும். நீ இப்ப கூட என்ன நினைக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவன் தொல்லை தாங்கவே முடியலன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடுவேன்னு கேட்காத, பழகிறோம். கடைசி வரைக்கும் நான் திருந்த போறது கிடையாது. ரைட். ஸோ ஹரிசாண்டலா கட் பண்ணா எஃப், வெர்டிகலா கட் பண்ணா 2f. இப்ப காம்பினேஷன் போயிடுவோமா? இங்க வாங்க. உன்னை நேரா கஷ்டமான இடத்துக்கு கூட்டு போக கூடாதுன்னா ஈஸியா சின்ன சின்ன விஷயங்களை காமிச்சு அப்படியே கூட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் இங்க பாருங்க. இந்த மாதிரி இனிஷியலா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், ஃபோக்கல் லென்த் எஃப். நான் ஹரிசாண்டலா கட் பண்ண பிறகு எனக்கு 2 பீஸ் கிடைக்குது. ஒரு பீஸ் இப்படி இருக்கு எஃப் டேஷ், இன்னொரு பீஸையும் நான் இதுக்கு பக்கத்திலே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களால உணர முடியுதா? ஃபர்ஸ்ட் ஒன்னு நேரா வச்சுக்கிட்டேன், செகண்ட் ஒன்னு இப்படி இருந்தது எடுத்து நான் எனக்கு இப்படி மாத்தி வச்சுக்கிட்டேன். அப்ப இதோடது எஃப் டேஷ் தானே. இது ரெண்டும் சேர்ந்து ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? சார் காம்பினேஷன் கேக்குறீங்களா? ஆமா, 1/f = 1/f f dash plus 1/f dash. கரெக்டா? இது fனா அப்ப f dash f தானே, f தானே. அப்ப 1/f 1/f 2/f, ஃபைனலா f என்ன f/2. இதுதான்பா சம்மு. உங்களுக்கு கேட்க போற போர்ட் ப்ராப்ளம் சரி, இந்த பக்கம் நீட் அண்ட் ஜேஇக்கு ரொம்ப தேவையா இருக்கும். எப்படி கத்துக்கணும்? ஒரு லென்ஸை ஹரிசாண்டலா கட் பண்ணிட்டோம், அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணா ஃபோக்கல் லென்த் பாதி ஆயிடும், f/2 f/2. நீ அடுத்தது என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. ஏன் சார் அப்படி அரேஞ்ச் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணா, ஒன்னு இப்படி இருக்கு f dash வந்து f, இன்னொன்னு இப்படி இருக்கு ரிவர்ஸா, ஒன்னு நேரா இன்னொன்னு ரிவர்ஸா. அப்ப f dash = -f. இங்க பாருங்களேன், 1/f = 1/f1, f1க்கு f, f2க்கு 1/f2. ஆனா ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால இங்க மைனஸ் ஆயிடும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? நேரா இருந்தா 2/f. நோட்ஸ்ல இந்த இடம் மட்டும் தப்பா இருக்கும்பா, ரிட்டன் நோட்ஸ்ல. பட் ரிட்டன் நோட்ஸ் உனக்கு தேவைப்படாது, நான் இங்க எழுதுறதான் நோட்ஸ். 0. அப்ப ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி இருந்தா என்ன தெரியுமா ஆகும்? எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாது, ரே நேரா போயிட்டே இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கும். திரும்ப ஒரு டைம் எல்லாரும் இங்க பாருங்க, எவ்வளவு ஜாலியா இல்ல? ஒரு லென்ஸை ஹரிசாண்டலா கட் பண்றோம், கட் பண்ணா ஒரு கட் பண்ண பீஸோட ஃபோக்கல் லென்த் மாறாது. அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணா f/2, மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்ஃபினிட்டி. இதுதான் சம் இந்த இடத்துல. வேணா அதை நம்பரா கொடுத்து கேட்கலாம், அவ்வளவுதான். இது ஹரிசாண்டலா கட் பண்ணா, வெர்டிகலா கட் பண்ண, சாரி ஹரிசாண்டலா கட் பண்றாங்க, நேரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ரெசிப்ரோக்கல்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நேரா அரேஞ்ச் பண்ணா ஃபைனல் ஆன்சர் f/2, ரெசிப்ரோக்கல்ல அரேஞ்ச் பண்ணா இன்ஃபினிட்டி. இந்த கேள்விலாம் லாஸ்ட் 5 நிமிஷம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோ பதில. ரெடி ஆயிட்டியா? ஓகே. ஸோ அடுத்தது இந்நேரம் நீங்க யோசிச்சிருப்பீங்க, அடுத்தது இந்த நாள் வெர்டிகல் பத்தி தான் பேச போறான்ட்டு. இங்க பாரு, இனிஷியலா கட் பண்றதுக்கு முன்னாடி ஃபோக்கல் லென்த் f. நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன், f டபுள் டேஷ். இது 2f ஆயிடுதா? ஒரு பீஸ் வந்து 2f ஆயிடுது, இன்னொரு பீஸும் 2f ஆயிடுது. சரி, இப்போ ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு சார். ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? இங்க பாருங்க பாரு, எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன்னு உனக்கு புரியறதுக்காக பக்கத்துல பக்கத்துல போட்டு காமிச்சிருக்கேன், ரொம்ப க்ளோஸா வச்சிருக்கேன்னு அர்த்தம். இப்படியும் அரேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பாதி இப்படி, ஒரு பாதி இப்படி, இப்படியும் அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு பாதி
இப்படி ஒரு பாதி இப்படி. லென்சஸை எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம். எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? 1/f என்ன ஆகும்? இது f டபுள் டேஷ் தானே, இது f டபுள் டேஷ். யாரா சொல்லுங்க, f டபுள் டேஷ் எவ்வளோ? f ஆ 2f ஆ? 2f. ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? அந்த கேப்னாலே நீங்க பதில் சொல்லணும் தானே அர்த்தம். அப்போ 1/f டபுள் டேஷ் பிளஸ் 1/f டபுள் டேஷ். அப்போ 1/2f பிளஸ் 1/2f 2/2f. சரி, ஃபோக்கல் லென்த் மாறாதா? பாத்தீங்களா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபோக்கல் லென்த் மாறாது. காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ல வெர்டிகலா எத்தனை பீஸா வேணாலும் கட் பண்ணிக்க. இங்க பாருங்க, ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் சொல்லவா? இங்க பாருங்க. ஒரே நிமிஷம். ஒரு லென்ஸ் எத்தனை பீஸா வேணாலும் வெர்டிகலா கட் பண்ணிக்கோ. இது 1, செகண்ட், தேர்டு, ஃபோர்த், 4 பீஸா கட் பண்ணிட்டு பக்கத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சாலும் அப்பயும் நியூ ஃபோக்கல் லென்த் f தான். வெர்டிகலா வச்சா ஃபோக்கல் லென்த் மாறாது. ஹரிசாண்டலா இருக்கும் பொழுதுதான் ஃபோக்கல் லென்த் மாறும். அதாவது ஹரிசாண்டலானா நேரா இருக்கும் பொழுது f/2. இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலா இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி. கரெக்டா? ஆனா வெர்டிகல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பார்ட் தான் 2f. ஆனா காம்பினேஷன் வரும்போது f. முடிஞ்சிச்சா? பை இதெல்லாம் சம்மே. ஒரு டைம் ரெண்டு தெளிவா பார்த்துக்கோ. இங்க பாருங்க, ஒரே ஒரு டைம் தான் சொல்லுவேன். லாஸ்டா கேட்கறதுக்கு போது எல்லாரும் பதில் சொல்லணும். கட் பண்றதுக்கு முன்னாடி f. இந்த மாதிரி ஹரிசாண்டலா கட் பண்ணிட்டு பாதி ஹரிசாண்டலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் மாறாது. வெர்டிகலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் 2 டைம்ஸ். காம்பினேஷன் அரேஞ்ச் பண்ணும்போது நேரா அரேஞ்ச் பண்ணியிருந்தா f/2. ரெசிப்ரோக்கலா அரேஞ்ச் பண்ணியிருந்தா இன்ஃபினிட்டி. வெர்டிகலா கட் பண்ணும் பொழுது நீ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் f = f தான். அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க டக்குன்னு சொல்லாம பார்த்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் கொஸ்டின், 5 நிமிஷம் போதும். நான் ஒரு கொஸ்டின் சொல்லி தரேன், இன்னொரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ஒரு லென்ஸ். இது ஒரு மெட்டீரியல், இது மட்டும் ஒரு மெட்டீரியல். இதோட ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் μ1. இது வேற ஒரு மெட்டீரியல், இதோட ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் μ2. இது வேற ஒரு மெட்டீரியல், அதே μ2. அதாவது இந்த மெட்டீரியல் சேம், இந்த இடம் μ1. யாரா பதில் சொல்ல ட்ரை பண்ணு. இங்க ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். இங்க எத்தனை இமேஜ் கிடைக்கும்? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இமேஜஸ். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசிங்க, எத்தனை இமேஜ் கிடைக்கும்? ஒரு இமேஜா, 2ஆ, 3ஆ, 4ஆ, 5ஆ? நம்பர் ஆஃப் இமேஜஸ் என்னவா இருக்கும்? தெரியல, பரவாயில்ல. அங்க எத்தனை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு? சொல்லுங்க பா, எத்தனை ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்கு? பதில் சொல்லுங்க பா. அங்க எத்தனை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு? 1ஆ 2ஆ? 2னா μ1 μ2 மட்டும் தானே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. புரியல பா. 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும் சார். அவ்வளவுதான் பா, 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஏன் 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும் தெரியுதா? எத்தனை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அத்தனை இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். நம்பர் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டிசஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் இமேஜஸ். பிரமாதமான கொஸ்டின். நான் உங்களுக்கு 2 தான் காமிச்சிருக்கேன், μ1 μ2. நீங்க அது எத்தனை வேணாலும் μ1 μ2 μ1 μ2 μ1 μ2 ஒரு லென்ஸ்க்குள்ள எத்தனை டைம் வேணாலும் μ1, ஆனா எத்தனை இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோ. ரொம்ப புச்சாலித்தனமா 1 2 3 4ன்னு சொல்லாது. μ1 2 இடத்துல இருக்கு, μ2 2 இடத்துல இருக்கு. ரைட்டா? அப்ப 2 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தா இங்க 2 இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இன்வெர்டடா ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் எல்லாரும் படிச்சீங்களா? பேலன்ல லாஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அப்படியே பார்த்துட்டு அவங்க 3 μ1 μ2 μ3 வச்சிருப்பாங்க. 3 இமேஜஸ் டிக் பண்ண வேண்டியதுதான். நான் ப்ராப்ளம் சொல்லி தரும்போது இன்னும் நல்லா சொல்லி தரேன். இப்போதைக்கு அந்த கான்செப்ட் கத்துக்கிட்டே வா. இதுக்கு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஜீனியஸ் தான்.
இது ஒரு லென்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ரெஃப்ராக்டிவ் இண்டிசஸ். 3 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா இது வரைக்கும் μ1 எடுத்துக்கிறேன். μ1 இது வரைக்கும் μ2 எடுத்துக்கிறேன். நடுவில் இருக்கிறது μ3 எடுத்துக்கிறேன். யார் சொல்றீங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இமேஜஸ். பேசு. சார் 1 சார். 1 ஆமா சார். 1 sir. என்ன இவ்ளோ ஜீனியஸா இருக்கீங்க? ஐயோ இப்படிலாம் இருக்கக்கூடாதே. நான் தானே சொல்லணும். நீங்க இப்ப என்னன்னு சொல்லியிருக்கணும். சார் ஆன்சர் தப்பா சார். ஆன்சர் தப்பா சொல்லியிருக்கணும் இல்லடா. இப்ப நம்பர் ஆஃப் இமேஜஸ் என்ன சொல்லியிருக்கணும்? சும்மா சொல்லுங்களேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. 1 ரொம்ப சரி. ஆனா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்னு சொல்றேன், கேக்குறேன். 3 சொல்லிருக்கோம். காரணம் கேட்டா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும்? பேசுங்க பஜாலியா. நம்பர் ஆஃப் இமேஜஸ் 3 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு, அதனால 3 இமேஜஸ் கிடைச்சிருக்கணும். அதான் நீங்க சொல்லியிருக்கணும். யார கேட்டு ரைட்டா சொன்னீங்க? இதெல்லாம் தப்பு தானே? ரைட். நீங்க சொன்னது ரொம்ப பிரமாதமான ஆன்சர். நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஒன்னே ஒன்று தான் கிடைக்கும். ஏன் ஒன்னு ரீசன் சொல்லுங்க. ஏன் ஒண்ணுதான்? வெர்டிகலா பிளேஸ் ஆயிருக்குங்க சார். வெர்டிகலா பிளேஸ் பண்ணா ஒண்ணுதான் கிடைக்குமா? சொல்லுங்கப்பா. சார் லைட் வந்து ஒரு மீடியம் ரிஃப்ராக்ட் ஆகி கடைசியில் ஒரே ஒரு மீடியம் லைன் தான் சார் வெளியே வர்றதுனால ஒரே இமேஜ் தான் சார் வரும். கிட்டத்தட்ட சரியா எடுத்துக்கலாம். வெர்டிகலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் மாறாது தானே? அவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாமே. ஃபோக்கல் லென்த் மாறாதுன்னா ஒரே இடத்துல தான் ஃபோக்கஸ் ஆக போகுது. அப்போ ஒரே இமேஜ் தானே கிடைக்க போகுது. கரெக்டா? அப்ப நல்லா கத்துக்கோங்க. இது ஏமாத்துற கொஸ்டின். வெர்டிகலா எத்தனை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தாலும் நம்பர் ஆஃப் இமேஜஸ் 1. குழப்பிக்காதீங்க. ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். 2 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தா 2 இமேஜ். எப்ப இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருந்தா. வெர்டிகலா இருந்தா எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு லென்ஸ்ல 1000 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட இருக்கட்டும். ஆனா நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒன்னே ஒன்று தான் கிடைக்கும். நீங்க ரஜினி ஃபேனான்னு கேட்டுறாது. நான் என்ன சொல்றது, யார் படம்லாம் வருதோ அவங்க படம்லாம் ஜாலியா வேடிக்கை பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. பர்டிகுலரா இந்த ஃபேன் அப்படிலாம் இல்லை. நீங்களாம் பர்டிகுலரா ஒரு ஆள் ஃபேனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய பேசலாம் அதை பத்தி. இதை பத்திலாம் இல்லை, இதை பத்தி. ரைட். இப்ப சொல்லி கொடுத்த வரைக்கும் சூப்பரான விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது நியூட்டன் ஃபார்முலா. இதை மிரர்லயும் சொல்லி தரணும், லென்ஸ்லயும் சொல்லி தரணும். அதனாலதான் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டு வச்சிருந்தேன். நியூட்டன் ஃபார்முலா. நான் மிரருக்கு போயிட்டு லென்ஸுக்கு வரேன். இப்ப ஒரே நிமிஷம். எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டியா? டைம் சரியா 7:46. இந்த கான்செப்ட் முடிக்கிறதுக்கு 14 நிமிஷம் எனக்கு தேவை. 7 நிமிஷம் மிரருக்கு வேணும், 7 நிமிஷம் லென்ஸுக்கு வேணும். இந்த 14 நிமிஷமும் நீ எப்படி கவனிக்கணும்னா, ஏற்கனவே நான் 100% நல்லா கவனிச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா 200% நல்லா கவனிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ரைட்டா? ஏன்னா கொஷின் செட்டருக்கு இந்த கொஷினும் ரொம்ப அதிகமா தோணும். நீ தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணிட்டு உங்களை இந்த கேட்குள்ளார நான் கூட்டு போறேன். டாபிக்கோட பேரு நியூட்டன்ஸ் ஃபார்முலா. இது மிரர்லயும் சொல்லி தரணும். நியூட்டன்ஸ் ஃபார்முலா மிரர்லயும் சொல்லி தரணும், லென்ஸ்லயும் சொல்லி தரணும். நான் மிரர்ல சொல்லித்தர மறந்துட்டேன். ரைட்டா? இது ஒரு கான்கேவ் மிரர். இந்த மாதிரி போட்டா கான்கேவ் மிரர் தெரியும். ரைட்டா? பிரின்சிபல் ஆக்சஸ் கரெக்டா அட் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. அப்ப ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வழக்கம் போல u. இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இமேஜோட டிஸ்டன்ஸ்
வழக்கம் போல வி எல்லாமே ஃப்ரம் போல்ல இருந்து. இது எங்களுக்கு தெரியுமாச்சு சார். 1/v பிளஸ் 1/u ஈக்குவல் டு 1/f இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நாங்கள் படிச்சிட்டோம். நீ சொல்றது எல்லாம் கரெக்ட். ஆனா அவங்க uv கொடுக்காம f கேட்டா என்ன பண்றது? இப்ப u கொடுத்துட்டாங்க, v கொடுத்துட்டாங்க, f கேட்கறாங்கன்னா அசால்ட்டா போட்டுருவேன். 1/f ஈக்குவல் டு 1/v பிளஸ் 1/u சூப்பரா போட்டுருவீங்க. ரைட்டா? இப்ப பிரச்சனை அது இல்லை. இங்க பாரு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ் x1. அப்ப x1 யாரு? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ். உங்களால புரியுதா? இவ்வளோ நாள் யூவின்னா ஃப்ரம் போல்ல இருந்து எடுக்கணும், ஆனா இப்ப ஃபோக்கஸ்ல இருந்து எடுத்தா x1. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ் x2. அப்ப கேள்வி x1 அண்ட் x2 given, ஃபோக்கல் லென்த் வேணும். புரியுதா உங்களுக்கு? யூவி கொடுத்து f கேட்டா பாக்கெட்ல ஆன்சர் ரெடியா வச்சிருக்க. கொஷினை நீங்க ஒழுங்கா ரீட் பண்ணணும். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ்னு பார்த்துட்ட உடனே எல்லாரும் என்ன பாரு யூன்னு எடுத்துடக்கூடாது. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போல்னா தான் யூ. திரும்ப சொல்றேன், உங்க காதை நல்ல ஷார்ப்பா வச்சுக்கோ. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போல்னா தான் யூ. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ்னா x1. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ் x1. ஆப்ஜெக்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ் x2. இமேஜ் ஃப்ரம் போல் v. குழப்பிக்க மாட்டீங்கல்ல? ஃப்ரம் ஃபோக்கஸ்னாலே x1 x2 தான். ஆப்ஜெக்டா இருந்தா x1, இமேஜா இருந்தா x2. இமேஜ் ஃப்ரம் ஃபோக்கஸ். ரைட்டா? இப்ப கேள்வி x1 x2 கொடுத்த பிறகு f கேட்டா என்ன சார் பண்றது? நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன், சரியான்னு பாருங்க. இது வரைக்கும் f தானே, ஸ்மால் f ஃபோக்கல் லென்த். க்கு பதிலா f பிளஸ் x1. 10 செகண்ட் டைம் தரேன், உணர முடியுதான்னு பாரு. u எங்க இருக்குன்னு பாரு, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. x1ஐயும் ஸ்மால் f-ஐயும் ஆட் பண்ணாதான் u. இன் ஃப்ரண்ட்ன்றதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். v வந்து f பிளஸ் x2. ஆமா சார், இதுவும் ஃப்ரண்ட்ன்றதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். 1/f வேணும், 1/v பிளஸ் 1/u. கத்துக்கிட்டீங்களா? இங்க இருந்து 1/f ஈக்குவல் டு 1/v-க்கு பதிலா மைனஸ் f பிளஸ் x2. இங்க ஒரு பிளஸ் மைனஸ் f பிளஸ் x1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு கடைசியா வந்து அதெல்லாம் இது போர்டு கிடையாது. f ஸ்கொயர் வேணும்னா x1 இன்ட்டு x2ன்னு வந்துடும். சார் நம்ம f தேடி தானே போயிட்டு இருக்கோம். ரூட் ஆஃப் x1 x2. சூப்பரா. f ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 x2. நல்லா கத்துக்கோங்க. u கொடுத்துட்டு v கொடுத்துட்டு f கேட்டா பிரச்சனை இல்லை, 10th நீ படிச்சு முடிச்சுட்ட. x1 கொடுத்துட்டு x2 கொடுத்துட்டு f கேட்டா f equal to root of x1 x2, f equal to root of x1 x2. கத்துக்கிட்டீங்களா? f equal to root of x1 x2. இதே சம்மை ஒரே நிமிஷம் ரியாப்டிக்ஸ் சம் எங்கேயா வச்சிருந்தோமா? ஓகே, ஒரு நிமிஷம். இதே சம்மு உங்க ஆலன்ல d1 வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஃபோக்கஸ், d2 டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் ஃப்ரம் ஃபோக்கஸ், ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த்னு கேட்டிருப்பாங்க. என்னப்பா பண்ணுவீங்க? ரூட் ஆஃப் d1. அவ்வளவுதான். d1 d2 நீ வேணா பாரு, நான் போகும்போது காட்டுறேன். இந்த ஃபார்முலா அங்க இருக்கும். அப்ப f equal to root of x1 x2 பை இது நியூட்டன் ஃபார்முலா. இப்ப ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் ஃபார்முலா சொல்லிடான்னா ரூட் ஆஃப் x1 x2 கத்துக்கிட்டீங்களா எல்லாரும்?
சில புக்ல ரூட் ஆஃப் d1 d2 டிஸ்டன்ஸுக்கு என்னெல்லாம் டேர்ம் யூஸ் பண்றாங்களோ பண்ணிப்பாங்க. ரைட்டா? இதே விஷயம்தான் லென்ஸுக்குமே. லென்ஸுக்கு டெரிவேஷன் தேவையில்லைங்க பாரு. இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு. இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா? இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்குமா? ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் யூன்னா இந்த டிஸ்டன்ஸ் x1 தானே? இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் vன்னா இது x2 தானே? பை x1 x2னாலே இன்னைக்கு நீ முடிவு பண்றது தான். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஃபோக்கஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் ஃப்ரம் ஃபோக்கஸ், we need f root of x1 x2 தான். அது மிரர்லயே அதே ஈக்குவேஷன் தான், லென்ஸ்லயே அதே ஈக்குவேஷன் தான். வேற ஒன்று பிளஸ் மைனஸ் எல்லாம் எதுவுமே மாறாது. f equal to root of x1 x2. அங்கேயுமே f equal to root of x1 x2. சம் கேட்பாங்க, f கண்டுபிடிக்கணும். ஒரு சம் ஒன்று பார்த்துருக்கோம்ப்பா. f கொடுத்துட்டாங்க, x1 கொடுத்துட்டாங்க, x2 கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் ஃப்ரம் ஃபோக்கஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் ஃப்ரம் ஃபோக்கஸ். உடனே நீ என்ன படிக்கிற? f ஸ்கொயர் ஈக்குவல் டு x1 x2. x2 தானே வேணும் உனக்கு, வச்சுக்கோங்க. என்னங்க அவ்வளோதான். f ஸ்கொயர் பை x1. அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா தெரியணும். f equal to root of x1 x2. இது நியூட்டன் ஃபார்முலா. ரே ஆப்டிக்ஸ்ல நியூட்டன் ஃபார்முலா ஃபார் மிரர் அண்ட் லென்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் f equal to root of x1 x2. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஒரே நிமிஷம். இன்னும் லென்ஸ்ல என்னெல்லாம் அமைதி இருக்கு ஒரு டைம் சிலபஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். அடுத்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் போகணும். இமேஜ் ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்துட்டேன், நியூட்டன் ஃபார்முலா பேசிட்டேன், காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். ஓகே, காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ல நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை. காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ல ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சம் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஒரே ஒரு சம் ஐடியா கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். கவனி, இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். பக்கத்துல இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நடுவுல வாட்டரை ஃபில் பண்ணிடுறேன். 2023 நீட் கொஸ்டின். அப்ப இதோட ஃபோக்கல் லென்த் f1, இதோட ஃபோக்கல் லென்த் f2, இதோட ஃபோக்கல் லென்த் f3. இப்போ இதோட காம்பினேஷன் கேட்டா உங்களுக்கு ஃபார்முலா என்னப்பா தெரியும்? யாரா சொல்லுங்க. காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன்? 1 by capital F equal to 1 by f1 plus 1 by f2 minus d by f1 f2. இல்லம்மா, இங்க தான் d இல்லையே. இங்க 3 ஃபோக்கஸ் இருக்கு. 1 by f1 plus 1 by f2 1 by f3. உங்களுக்கு புரியுதா? இது கான்வெக்ஸ், இது கான்வெக்ஸ். அப்ப நடுவுல இருக்கிறது கான்கேவ். Concave. பதில் சொல்லுங்க. இந்த f1 ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? கான்வெக்ஸ். பதில் சொல்லு. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? நெகட்டிவ். டேய், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் நெகட்டிவ். பாசிட்டிவ். பாசிட்டிவ் பா. கான்வெக்ஸ் பாசிட்டிவ். எப்ப பார்த்தாலும் மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் கான்வெக்ஸ்னு பார்த்துட்டாலே பாசிட்டிவ்னு சொன்னேன். ரைட்டா? அப்ப f3 எதுல வரும்? பாத்தீங்களா, சொல்லி கொடுத்தது தப்பு பண்றீங்க. அதனால தான் கடுப்பு வருது. f3 என்ன வரும்? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். f2 யாரு? கான்வெக்ஸா கான்கேவா? கான்கேவ். அப்ப பாசிட்டிவா கான்கேவ். நெகட்டிவ். நெகட்டிவ். சில நேரங்கள்ல டைரக்டா f1 20 சென்டிமீட்டர், f3 20 சென்டிமீட்டர், f2 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்ப உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். வேற மாதிரி கேட்பாங்க. 1 by f equal to 1 by 20 minus 1 by 10 plus 1 by 20. புரியுதா உங்களுக்கு? ஏன் minus 1 by 10 போடணும்? சார் நடுவில் இருக்கிறது கான்கேவ். கத்துக்கிட்டீங்களா? ஸோ 20 1 minus 2 1 0வா? ஸோ மேலே ஃபுல்லா 0. அப்போ 1 by f equal to 0னா f equal to 1 by 0. இப்போ ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டியை பாரு. இப்போ கரெக்டாக போட்டிருக்கா? 20 எடுத்திருக்கேன். 20க்கு 1, இது 2 டைம்ஸ் -2 + 1 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 2 - 2 0. அப்போ 1 by f equal to 0. f equal to infinity இதோட ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, வேற மாதிரி கேட்பாங்க. ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்து கேட்பாங்க.
அடுத்து அதான் சொல்லி தர போறேன். பட் கொஞ்சம் ஈஸியா உள்ள காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கான்கேவ் ஃபர்ஸ்ட் ஒன் கான்கேவ், செகண்ட் ஒன் கான்கேவ். நடுவில் என்ன பண்ணிட்டேன், வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். அப்ப அந்த வாட்டர் ஃபில் பண்ணதை நான் தேர்டுன்னு எடுத்துக்கிறேன். பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன லென்ஸ்? கான்கேவ். அப்ப F1 பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். நெகட்டிவ். செகண்ட் கான்வெக்ஸ். செகண்ட் டோருக்கு பார். செகண்ட் இது நடுவில் இருக்கிற தேர்டு கான்கேவ். நெகட்டிவா? ரைட். இது கான்வெக்ஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ். இப்போ உங்களுக்கு புரியுதா? அவங்க ரெண்டு கான்கேவ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை ஒட்டி வச்சதும் நடுவில் தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. அப்ப நடுவில் தண்ணி ஊற்றி விட்டது ஒரு லென்ஸா மாறிடும். போன கேஸ்ல பாருங்க, ரெண்டு கான்வெக்ஸ் வச்சிருக்காங்க, நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு கிளாஸ் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப அது ஒரு லென்ஸா மாறிடும். அப்புறம் நீங்க காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இது சம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இப்போ இதுல வழக்கம் போல 1/f = 1/f1 + 1/f2 + 1/f3. F1 டைரக்டா கொடுத்தாங்கன்னா போட்டுற வேண்டியதான். ஆனா F1 F2 டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. அங்கதான் தலைவலியே. ரைட்டா? ஒரே நிமிஷம். கேர்ஃபுல்லா ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு காட்டுறேன். மீதி அடுத்த கிளாஸ்ல நம்ம நிறைய சம் ட்ரை பண்ணுவோம். புரியலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. திரும்ப 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 பேசிக்கலாம். 5 நிமிஷம். 5 நிமிஷம். ரைட்டா? இந்த இடம் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? R1. இந்த இடமும் 20 சென்டிமீட்டர். ரைட்டா? இந்த இடம் 10 சென்டிமீட்டர், இந்த இடம் 10 சென்டிமீட்டர். நடுவில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். இது F1, இது F2, நடுவில் F3. இல்லைன்னா குழப்பிக்கு வேணா F2 F3 இப்படி எடுத்துக்கலாமா? இப்ப F1 F2 F3 கொடுக்கல, ஆனா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன தெரியாம பண்ணணும், இது ஒரு 5 மார்க் மாதிரி போகும். நான் போட்டு காட்டுறேன், புரியுதான்னு பாரு. நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. 10 சம்மாவது இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம். எல்லாரும் கண்டுபிடிக்க 1/f1 கண்டுபிடிக்குமா? 1/f1. இது கிளாஸ். லைட் ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. ஒரு டைம் சொல்லி தர பாருங்க. அப்ப ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் -1. 1/r1 - 1/r2. சூப்பரா? கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் 3/2 - 1. 1/r1 இங்க பாருங்க, இதுதான் R1. 1/20. ஃபார்முலால ஒரு மைனஸ். இது செகண்ட் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் லென்ஸோட செகண்ட் சர்ஃபேஸ் லெஃப்ட்ல பாக்குது, அதுக்கு ஒரு மைனஸ் பிளஸ் 1/20. கத்துக்கிட்டீங்களா? ஆக்சுவலா இது 20/20ன்றனால ஈக்குவல் கான்வெக்ஸ். நீங்க F = R/2 × μ-1 போட்டிருக்கலாம். தெரியுதா? அப்போ 1/f1 = 1/2 2/20. அப்ப 1/f1 மட்டும் 1/20. ஒத்துக்கிறீங்களா? இப்படிதான் நீங்க 1/f1 கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, இதே மாதிரி நீங்க 1/f2 கண்டுபிடிக்கணும், இதே மாதிரி 1/f3 கண்டுபிடிக்கணுமா? ஆமா. எல்லாரும் அந்த F2 பாருங்க. செகண்ட் பாருங்க, இந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த லென்ஸ் பாருங்க. கவனமா கவனி. 1/f2 வேணும்னா முதல்ல ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். லைட் எங்க இருந்து போகுது? கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது. புரியுதா உங்களுக்கு? கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது. -1. 1/r1 - 1/r2. கேர்ஃபுல்லா சொல்லுங்க. செகண்ட் லென்ஸ் இருக்குல்ல, செகண்ட் லென்ஸோட R1 யாரு? செகண்ட் லென்ஸோட R1 எவ்வளோ? எவ்வளவு? ஃபர்ஸ்ட் லென்ஸோட செகண்ட் சர்ஃபேஸ் தான் செகண்ட் லென்ஸோட ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். புரிஞ்சுக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் லென்ஸோட செகண்ட் சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க. இப்ப பிளாக்ல பண்ணிருக்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட் லென்ஸோட செகண்ட் சர்ஃபேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு R2. ஃபர்ஸ்ட் லென்ஸோட R2 தான் செகண்ட் லென்ஸோட R1. அப்ப இந்த இடத்துல தனியா எழுதிக்கோ.
R1 வந்து 20 சென்டிமீட்டர் மைனஸ் ஏன்னா அது எங்க பாக்குது லெஃப்ட்ல பாக்குது. அப்ப R2 எவ்வளவு சொல்லுங்க, செகண்ட் லென்ஸோட R2 எவ்வளவு சொல்லுங்க, 10 sir. எவ்வளவு சொல்லுங்க பா, செகண்ட் லென்ஸோட R2 சொல்லுங்க பா. செகண்ட் லென்ஸோட R2 தேர்ட் லென்ஸோட ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் பா. தேர்ட் லென்ஸோட ஃபர்ஸ்ட் 10 சென்டிமீட்டர்ல 10 சென்டிமீட்டர் ரைட்ல பாக்குது. ரைட்டா? இப்போ இதுல R1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா R2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். யாராவது 1/f3 எப்படி பண்ணணும் சொல்லுங்க. 1/f3 லைட் வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது, எப்படி எழுதுவ? கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் மைனஸ் 1/R1 மைனஸ் 1/R2. பதில் சொல்லுங்க. தேர்ட் லென்ஸோட R1 எவ்வளவு? 10 சார். பிளஸ் 10. 10 sir. ரைட், நல்லா சொன்னீங்க, பிளஸ் 10. தேர்ட் லென்ஸோட R2 -10. அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்க 1/f1 கண்டுபிடிக்கணும், 1/f2 கண்டுபிடிக்கணும், 1/f3 கண்டுபிடிக்கணும். அதே 1/f = 1/f1 + 1/f2 + 1/f3. இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். இந்த சம் உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுன்னு தெரியல. ரே ஆப்டிக்ஸ் பசங்க ஏன் வெறுக்கிறாங்கன்னா ஆரம்பத்துல இந்த மாதிரி சம் வரும்போது, ஆனா சம் எல்லாம் அசால்ட்டா போடலாம். இப்போ புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல, இல்லைனாலும் பரவாயில்ல, கவலைப்படாது. எப்படி பண்ணணும்னு ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லி கொடுத்துறேன். இங்க பாருங்க, டைம் ஆனா பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் தான், லேட்டாக ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் லென்ஸ் தானே, இது செகண்ட் லென்ஸ் தானே, இது தேர்டு. ஆக்சுவலா செகண்ட்ன்றது லென்ஸ் கிடையாது, கேப்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்மார்ட்டா ஃபர்ஸ்ட் லென்ஸ் இது 1 2 3ன்னு பேர் கொடுத்துக்கும். அப்போ 1/f1 ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது, அப்ப இப்படி எழுதணும், 1/R1 மைனஸ் 1/R2. ஃபர்ஸ்ட் லென்ஸை மட்டும் தனியா இப்படி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டீங்களா? 20 20ன்னு சொன்னோமா, இப்போ ஆன்சர் கிடைச்சிருமா? செகண்ட் லென்ஸை மட்டும் தனியா போட்டு வச்சுக்கோ. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் லென்ஸோட செகண்ட் சர்ஃபேஸ் தான் செகண்டோட ஃபர்ஸ்ட் 20. தேர்டு இது 10, இது 10ன்னு சொல்லியிருந்தோமா. தேர்ட் லென்ஸோட ஃபர்ஸ்ட் தான் செகண்டோட செகண்ட் 10. இப்ப தனியா போட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதான் R1 இதான் R2 தெரிஞ்சிருமா? தேர்ட் லென்ஸை டிரா பண்ணு. தேர்ட் லென்ஸ் செகண்டோட செகண்ட் தான் தேர்டோட ஃபர்ஸ்ட் 10 10. அப்ப இதோட R1 இதோட R2. இங்க பாருங்க, ஏர்ல இருந்து கிளாஸ், ஏர் டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ் டு வாட்டர். அப்ப செகண்ட் 1/f2 நானே எழுதி கொடுத்துறேன். இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணி சத்த நேரத்தில் நீங்க அனுப்பணும். கிளாஸ் டு வாட்டர் -1, கிளாஸ் டு வாட்டர் 4/3/3/2, 1/R1 மைனஸ் 1/R2. ரைட், R1 R2 கொடுத்துட்டேன். 1/f3 கிளாஸுக்கு போகுது வாட்டர்ல இருந்து, கிளாஸுக்கு போகுது வாட்டர்ல இருந்து -1, 1/R1 மைனஸ் 1/R2. இங்க பாரு, இங்க R1 20, R2 -20, R1 -20, R2 +10. தேர்டுக்கு R1 +10, R2 -10. நான் எழுதி கொடுத்துருவா. R1 வந்து +20, R2 வந்து -20. இங்க R1 -20, R2 +10, R1 +10, R2 -10. என்ன பண்ணுவே தெரியாது எனக்கு. 1/f கொஞ்ச நேரத்துல வேணும். இதுதான் ஹோம்ஒர்க். ஒரே ஒரு சம் சால்வ் பண்ணு.